Hi பசங்களா, இப்போ சேம் அதே கிரேட் 8ல அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல ஹார்ட்ஸ்ல இருக்க தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது என்னது? The side of a cube is represented by 2x minus 3. Side of a cube அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. A equal to 2x minus 3. அப்போ express the volume of the cube. Volume of cube ஃபார்முலா என்னமா? Volume of cube. So formula என்ன? Volume of cube equal to a power 3. Volume of cube ஏன்னா cube ஸ்கொயரும் சேம் தான். ஸோ இதுல எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்குமா? அது போல கியூபும் அப்படிதான் எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ a பவர் 3. அதுதான் வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா. தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் கியூபாய்டுனா என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஞாபகம் இருக்கா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்னன்ட்டு L into B into H. ஏன்னா கியூபாய்ல வந்து பாத்தீங்கன்னா லென்த் இருக்கும், பேஸ் இருக்கும், ஹைட் இருக்கும். கியூப்ல அந்த மாதிரி கிடையாது, எல்லா பக்கமே ஈக்குவலா தான் இருக்கும். சரியா? அதனாலதான் நம்ம a பவர் 3ன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த a இருக்க இடத்துல இந்த இதை எழுதுங்க. 2x minus 3ன்னு கொடுத்துருக்காங்களா? 2x minus 3 அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கும்? 2x minus 3னா என்னது? இந்த பவர் வந்து 3 டைம்ஸ், பவர் வந்து 3ன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து 3 டைம்ஸ் நம்ம எழுதிக்கணும். சரியா? நான் இங்க கார்னர்ல இருந்து போடுறேன், ஏன்னா அங்க இருந்து போட்டா அப்புறம் இடம் பத்தாது. சரிங்களா? சோ இப்போ இது வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த 2x minus 3 3 டைம்ஸ் நான் எழுதணும். 2x minus 3 into 2x minus 3 into 2x minus 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் எடுக்கிறேன். இது மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட் தான். 2xும் 2xும் பண்ணா 4x ஸ்கொயர். அடுத்து பிளஸ் 2x minus 3 என்னும்போது minus 6x. அடுத்து கீழே பாருங்க, minus 3 plus 2x அப்படிங்கும்போது minus 6x, minus into minus plus 9. சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட். டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? a into b plus c equal to a into b plus a into c. இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரீங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதுல இருக்க 4x ஸ்கொயர் ரெண்டுமே சேம். அப்போ minus 12x plus 9 into 2x minus 3. ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணா? சேம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட் தான். புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. 4 into 2 4 into 2 8 x power 3. ஏன்னா இந்த x power 2 இருக்காங்க, x இருக்கு, அப்போ x power 3. திரும்ப minus 4x square minus 3 12x square minus 12 into 2 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 24x square minus 12x minus 3 minus 12x minus 3. அப்போ minus into minus plus 12 into 3 36x. அடுத்தது வந்து plus 9 into plus 2x பண்ணா 18x. இதுல பிளஸ் இங்க மைனஸ், அப்போ minus 27. புரிஞ்சுதா? இப்ப எல்லாத்தையும் கரெக்டா ஃபார்ம் பண்ணுங்க. பவர் 3 பவர் 2 பவர் 1 அந்த மாதிரி பவர்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வாங்க. இது minus 12x ஸ்கொயர், ரெண்டுமே மைனஸ் போது என்ன பண்ணணும்? நம்பரை ஆட் பண்ணி சிம்பிளை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சரியா? நம்பரை ஆட் பண்ணி சிம்பிள் என்ன இருக்கும்? மைனஸ் சிம்பிள்னா மைனஸ் சிம்பிள் போடுங்க. இப்போ 12 24 பண்ணீங்கன்னா 36x ஸ்கொயர். இங்க நம்ம நம்பரை தான் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? புரிஞ்சுட்டு செய்யுங்க. அடுத்ததுல இது 36 இது 18 ரெண்டுமே பிளஸ். அப்போ பிளஸ் சிம்பிளை போட்டுக்கோங்க. 54x minus 27. So 2x minus 3 the whole cube ஓட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 8x cube minus 3x square plus 54x minus 27. புரிஞ்சுதா? ஈஸியான சம்மு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் மெத்தட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே போட்டுடலாம். கொஞ்சம் புரிஞ்சுட்டு பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸ் வந்து நம்ம போட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்டை தெரிஞ்சுதான் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி இருக்க ஹார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஆமா அதுக்கு அடுத்த சம் போடுங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். சரி, டெய்லி நம்ம போடுவோம் அப்படின்ற எண்ணம் வரும். சரியா? ஓகே, தேங்க்யூ.